கண்ணா, சாப்பிடலையாப்பா? எனக்கு பசி இல்லப்பா. கண்ணா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்காடா. மனுஷனா பிறந்தா சோதனைகள் வரத்தாண்டா செய்யும். நாம தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு வரணும்ப்பா. ஆனா எனக்கு வந்திருக்கிறது சிந்தனைக்கு மீறி போன விஷயம்ப்பா. விடிஞ்சா கல்யாணம்னு நினைச்சேன். ஆனா விடியறதுக்கு முன்னாலேயே கடவுள் என் வாழ்க்கையில விளையாடிட்டாரு. கண்ணா, வள்ளியை நீ காதலிச்சு அதே நேரத்துல எங்க அன்புக்கும் கட்டுப்பட்டு வள்ளி போயிட்டா. போனவளை நினைச்சு புலம்ப போறியா, இல்ல எங்களை நினைச்சு நீ வாழ போறியா? அப்பா, என்ன சித்திரவதை செய்யாதீங்க. என்னால வள்ளிய மறக்கவே முடியலையே. ஒன்ன எங்களால மறக்க முடியலையேடா. கண்ணா, நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு தானே நீ இஷ்டப்பட்ட பொண்ண நாங்க முடிவு பண்ணோம். ஆனா விதி வேற விதமா முடிவு பண்ணிருக்கேன். நாங்க என்னப்பா செய்யறது? உண்மைதான்ப்பா, உங்க துயரம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் வள்ளி மறந்துதான் ஆகணும். இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு திருப்திப்படுறது எவ்வளவோ மேலப்பா. கடவுள் உனக்காக கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா. நீ எங்களுக்காக வாழ்ந்து காட்டு. கண்ணா, இந்த வயசான காலத்துல உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம பண்ணிடாதப்பா, வாரிசு இல்லாம பண்ணிடாத. ஆமா கண்ணா, உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நீ குடியும் குடுத்தனமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகத்தாண்டா நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, நீ கோமதிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணால பாக்கணும்பா. அடி ஆயி ஆயி
அம்மா. யார் வடிவு? யாரம்மா நீங்க? ரயில் விபத்துல நொந்து போன 2 அனாதிங்க. இந்த ஊருக்கு நாங்க புதுசு. எங்க போறது எங்க தங்கறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க சரியான இடத்துக்கு தாமா வந்திருக்கீங்க. திசை தப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சேரிதாமா உண்மையான புகலிடம். வாங்க. வாங்கம்மா. வள்ளி, போலாமா? போலாம் வடிவு. என்னண்ணே? கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. ப்ரூஃபா இது? கொஞ்சம் படிக்கிறேன் கால். நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. ஏம்மா? யாருக்கு கல்யாணம்? எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்கு தான். எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி வளர்ற? வளரலம்மா, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, எங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாமா? தங்கச்சி, ஐயோ ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம், மான மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போச்சு. என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம்? அத்தானுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, யாரு அவன்? எவனோ ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா யாரு என்னன்னு கேக்குறியா? யாராவது என்ன கழுதை சொன்னாங்க? அத்தே அத்தே, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட பாவி, இது ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ ஐயோ, என் அழகான கண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம் நினைச்சேனே. பாவி, என் எண்ணத்துல மண்ணடி போட்டுட்டடி. இவன் நான் மாப்பிள்ள. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ளை, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் பொண்ணுடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணனே. பாச்சா பலிக்காத, சட்டப்படி 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க பாரு, ஒல்லியிடை எழில் முல்லை நகை இருவில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரை. என்ன அம்பலவானக யோசிக்க பயல, இது வரைக்கும் கவிதையத்தான் திருடிக்கிட்டு இருந்த, இப்ப பொண்ணையும் திருட ஆரம்பிச்சிட்டியா? அந்த பெண்ணோட கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேமா. ஆபரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுத்துட முடியும். அப்ப உடனே ஆபரேஷன் செஞ்சிடுங்க டாக்டர். இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன். ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும். கடவுளே, பணத்துக்கு நான் எங்க போவேன், எப்படி கொண்டாடுவேன்? கொஞ்சம் இருமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கலாமே. அப்படியா? அப்போ என் வள்ளிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும், நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். இந்தாமா. அனுதாப கூட்டம், ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாப கூட்டம். வே அம்பலவாணர் தலைமையில் 3 மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் மூச்சடங்கி போனோரும் முடமானோரும் கொஞ்ச நஞ்சமல்ல. என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று. விடிந்தால் என் மகனுக்கு திருமணம். அதே ரயிலில் மணமகள் வந்தாள். வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த விபத்திலே அடையாளம் தெரியாமல் நசுங்கி செத்தாள். இப்படி எத்தனையோ கதை. நல்ல வேளையாக நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். நானே தாங்க உயிரோட தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நினைச்ச காரியத்தை முடிக்காம சாகிறது இல்லைன்னு இப்போ ஒத்த கால்ல நிக்கிறேன். வள்ளி எங்கம்மா? அவளும் உயிரோட தான் இருக்கா. என்ன, வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமாங்க. எங்கம்மா இருக்கா? ஏமா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வரப்படாது? உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன். நிஜமாவா? படிவு,
நீங்க 2 பேரும் ரயில் விபத்துல செத்து போயிட்டுதான் நினைச்சு கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா. ஆனா தெய்வாதீனமா நடக்கல. வடிவு வா, வள்ளிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயா, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா? என்னம்மா சொல்ற? எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? ஏன் உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா? இல்ல வடிவு, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். அம்மா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவோட திரும்பி வர. உனக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சு. நீ நம்பி வணங்குற தெய்வம் கண் திறந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு. நீ என்ன சொல்ற? நான் அம்மல வாழற பார்த்தேன். ஆமா வள்ளி, ஒரு நல்ல முடிவோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த குருடிய மருமகளா ஏத்துக்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதிப்பாங்களா? இனிமே நீ குருடி இல்ல, அதுக்கும் ஒரு வழி பிறந்துடுச்சு. இந்த பணம் ஏதடி பணம்? விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடா சர்க்கார் கொடுத்த பணம் இது. நேத்து நீ கூட கையெழுத்து போட்டுட்டு வந்தியே, மறந்துட்டியா? இது நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லலாம். எனக்காக நீ கஷ்டப்படுறத நினைச்சா இதுல என்னடி பெரிய கஷ்டம்? முதல்ல இந்த பணத்தை நீ பத்திரமா பொத்தி கொள்ளவே. என்னங்க முக்கியமான விஷயம். என்னது? வள்ளி செத்து போயிட்டான் தான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவ சாகல. என்ன வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமா, உயிரோட தான் இருக்கா. நான் பார்த்தேன். எங்க இருக்கா? இப்பவே புறப்படுங்க. அவளை அழைச்சிட்டு வந்து நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி என் கண்குடியில பார்க்கணும். புறப்படுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லு. இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? வள்ளிதான் இந்த வீட்டு மருமகன்னு எப்பவோ செஞ்ச முடிவு தானுங்களே. மீனாட்சி, நீ ரொம்ப அவசரப்படுற. வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு பார்வை கிடையாது. வள்ளி குருடியா? இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேண்டாமா? கூடாது, கூடவே கூடாது. முதல்ல இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க போறவ ஒரு குருடியா இருக்கவே கூடாது. அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்ல. என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவோ நிச்சயம் செஞ்சாச்சு. என்ன மீனாட்சி அறிவு கட்டுத்தனமா பேசுற? ஒரு குருட்டு பொண்ணுதான் உன் மருமகள் சொன்னா ஊரே சிரிக்கும். தங்கச்சி, ஊரே சிரிக்குங்கிறதுக்காக அந்த நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண நாம ஒரு மாட்டோம். அதுக்காக உன் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்க போறியா? என்ன பேசுற? பிள்ளை பத்த எங்களுக்கு இல்லையா அந்த அக்கறை? சரி வாங்க, வள்ளியை போய் கூட்டிட்டு வருவோம். என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உயிரோட இருக்கிறாளா? ஆமாப்பா, உயிரோட தான் இருக்கிறா. அப்பா, ஆனா ஏன் தயங்குற? சொன்ன 2 கண்ணு இல்லாத குருவின்னு. என்ன? வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? பார்த்தானே, கேட்கவே அவனுக்கு பிடிக்கல. அத்தை, அப்பா, வள்ளி எங்க இருக்கிறா? என் வள்ளி எங்க இருக்கிறா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அந்த குருடி இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிடும். அத்தை, கல்யாணம் நடந்தப்புறம் வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா அவளை நம்ம ஒதுக்கியா வச்சிருப்போம். சொல்லுங்க, சொல்லுங்க. என்னடா சொல்றது? அத்தை.